மெரினா, பெசன்ட் நகர், திருவான்மியூர் உள்ளிட்ட 5 கடற்கரைகளின் தூய்மை பணியை தனியாருக்கு வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. மெரினாவில் தூய்மை பணியை தனியாருக்கு வழங்க சென்னை மாநகராட்சியில் உள்ள கடற்கரைகளில் தூய்மை பணியை தனியாருக்கு வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். சென்னை மாமன்ற கூட்டம் சற்று நேரத்திற்கு முன்பாக நடைபெற்றது. செய்தியாளர் ரமேஷும் அங்கிருந்து தகவல்களை வழங்கினார். இந்த நிலையில் அந்த கூட்டத்தில் தற்பொழுது முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள 4 கடற்கரைகளிலும் ஓராண்டுக்கு தூய்மை பணி மேற்கொள்ள 4.54 கோடிக்கு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ரமேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். சென்னை மாநகராட்சியில் உள்ள கடற்கரைகளில் தூய்மை பணியை தனியாருக்கு வழங்க முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாமன்ற கூட்டத்தில் வேறு என்னென்ன முடிவுகள்லாம் எட்டப்பட்டிருக்காங்க ரமேஷ்? ராதா, ஏற்கனவே பல விஷயங்கள் தனியார் மையம் ஆகி வரக்கூடிய நிலையில் கடற்கரைகளையும் தூய்மைப்படுத்தக்கூடிய பணியும் சென்னை மாநகராட்சி தனியாருக்கு கொடுத்திருக்கிறது. மெரினா, பட்டினப்பாக்கம், திருவான்மியூர், பெசன்ட் நகர் புது கடற்கரைகளின் தூய்மை பணியை தனியாருக்கு வழங்க கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆவணங்களை பத்திரிகையாளர்களுக்கு தற்போது கார்பரேஷன் சார்பாக கொடுத்திருக்காங்க. 250 ஏக்கர் பரப்பளவு கொண்ட மெரினா கடற்கரையை ஒரு வருட காலத்திற்கு தூய்மை பணி மேற்கொள்ள 7,09,46,000 ரூபாயாக மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. பட்டினப்பாக்கம், பெசன்ட் நகர் கடற்கரை, திருவான்மியூர், புது கடற்கரை ஆகிய ஒட்டுமொத்த 95 ஏக்கர் பரப்பளவு கொண்ட 4 கடற்கரைகளிலும் ஒரு வருட தூய்மை பணிக்காக 4,50,00,000 ரூபாய் ஆக மொத்தம் அதுல ஒரு 7 கோடி, இதுல ஒரு 4 கோடி, 12 கோடி ரூபாய்க்கு அந்த பாத்தீங்கன்னா எல்லாம் அந்த லட்சங்கள் எல்லாம் சேர்க்கும் பொழுது 12 கோடி ரூபாய் இதற்காக செலவாகும் என்று வித்தியாச மதிப்பீடு சொல்லப்படுகிறது. ஏற்கனவே பல குறிப்பாக டாய்லெட் பிரைவேட் கொடுத்துட்டாங்க. இதே போன்று தற்போது மெயின்டெனன்ஸ் கடற்கரையை மெயின்டெனன்ஸ் பண்றதையும் தற்போது கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தனியார் மையத்திற்கு பல எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கார்கள். இந்த நிலையில பாத்தீங்கன்னா சற்று முன்பாக கூட்டம் தொடங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 40 கவுன்சிலர்கள் மட்டுமே இருந்ததால் கவுன்சிலர், மேயர் மற்றும் துணை மேயர் ஆகியோர் தடுப்படைந்தார்கள். எனவே எல்லா கவுன்சிலர்களும் கூட்டம் தொடங்கும் 10 மணிக்கு அனைவரும் கட்டாயம் வரணும். ஏன்னா நிறைய பேர் லேட்டா வரீங்க. அதை செய்தித்தாள்களையும் குறிப்பாக தொலைக்காட்சியில உடனுக்குடன் போடுறாங்க. எனவே அனைத்து மன்ற உறுப்பினர்களும் சரியான நேரத்திற்கு வர வேண்டும், வந்தவுடன் உள்ளேயே இருக்க வேண்டும் என்ற உத்தரவும் தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மாநகராட்சி மேயர் பிரியா கவுன்சிலர்களுக்கு என்ன மாதிரியான அறிவுறுத்தல்களை அந்த கூட்டத்தில் வழங்கியிருக்கிறாங்க? மேலும் ஏற்கனவே மாநகராட்சி தரப்புல இருந்து ஊழியர்கள்லாம் இருப்பாங்க, அவங்களுடைய பணிக்கு ஏதேனும் ஆபத்து இருக்கிறதா? தனியாருக்கு ஒப்பந்தம் ஏற்பட்டதில் அவருடைய பணி நிமித்தம் என்ன? நிச்சயமாக பாத்தீங்கன்னா தூய்மை பணி அவர்கள் ஒப்பந்த அடிப்படையில செங்கொடி அமைப்பு மூலியமாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய பணியும் இதன் மூலியமாக பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ச்சியாக தனியாரிடம் கொடுக்கும் பட்சத்தில் அவர்களுடைய மெயின்டெனன்ஸ் சரியா இருக்குமா அப்படின்றத நேரடியாக கண்காணிக்க முடியாத ஒரு சூழலும் இருக்கிறது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த காலை சிற்றுண்டி திட்டத்தை, இந்த காலையில டிஃபன் போடுறாங்க இல்லையா கார்பரேஷன், அதுக்கு டெண்டர் தனியார் கொடுத்தாங்க. அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அது வாபஸ் பெற்றார்கள். தற்போது மீண்டும் ஒவ்வொன்றாக தனியாருக்கு கொடுப்பதற்கு சென்னை மாநகராட்சி திட்டமிட்டு வருகிறது. இதை குறிப்பாக மற்ற அரசியல் கட்சிகள் எவ்வாறு பார்க்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மன்ற கூட்டம் முடிந்த பிறகு எதிர்கட்சி உறுப்பினர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் போது இதற்கான எதிர்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை நம்ம பார்க்கலாம். ராதா, நிச்சயமாக ரமேஷ், தற்போதைய விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.